கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 32:8. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்றைக்கி ஒரு ஆலோசனை இல்லாமல் இந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா, இந்த வியாபாரத்தை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த பிஸ்னஸை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த காலேஜில் போய் படிக்கலாமா படிக்கக்கூடாதா, அப்படிங்கிற பலவித குழப்பத்தில் இருக்கலாம். அதில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் மேலே என் கண்ணை வச்சு உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன். நம்ம ஏசாப்பாவுக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் அவர் ஆலோசனை கர்த்தர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆலோசனை இல்லாமல் நீங்கள் போகலாமா போகக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மகனே நான் உனக்கு ஆலோசனை கர்த்தர், என்கிட்ட ஆலோசனை கேளு, நான் உனக்கு சொல்லி தருவேன். நீ படிக்க போகலாமா படிக்கக்கூடாதா, வேலை பார்க்கலாமா வேலை பார்க்கக்கூடாதா, ஊழியம் செய்யலாமா ஊழியம் செய்யக்கூடாதா, எந்த காரியத்தை செய்யணும் எந்த காரியத்தை செய்யக்கூடாது, எல்லாத்தையும் ஏசப்பாட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். அவர் ஆலோசனை கர்த்தர். பல வழியில் பல நபர்கள் மூலமாக ஆலோசனை கொடுப்பார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதனால் கலங்காதீங்க. ஒரு காரியத்தை குறித்து 3 பேர் பேசுனா அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை குறித்து 3 பேர் பேசுனா அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை. அதனால் நீங்கள் ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார், தலை நிமிர பண்ணுவார். சரிங்களா? இப்போ ஒரு காரியத்தை குறித்து 3 பேர் பேசுனா அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதவசனம் இருக்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் மகளுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. பொண்ணு பார்க்குறீங்க, இந்த ஊரில் பொண்ணு பார்க்குறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் ஒருத்தர் சொல்கிறீங்க, ஒரு ஊழியக்காரரை சொல்கிறீங்க, இந்த இடத்துல என் மகளுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருக்குறேன், நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க, இந்த ஊரில் பார்க்கலாமா, இந்த ஏரியாவில் பார்க்கலாமா, இந்த பையனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள். அவர் பார்த்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார்னா ரைட்டு ஓகேன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மாப்பிள்ளை பையனை பார்த்துருக்கேன், இந்த படி படிச்சிருக்கேன்னா இதை என் மகளுக்கு கட்டலாமா, கொஞ்சம் ஜெபிங்கயா அப்படின்னு ஜெபிக்க சொல்லுங்கள். அவர் ஜெபிப்பார். நீங்கள் நல்லா நீங்கள் இந்த பையனை கல்யாணம் முடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட சொல்லுங்கள், அல்லது இன்னொரு மூப்பர்கிட்ட சொல்லுங்கள், இன்னொரு வயதானவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் ஜெபிப்பார், இதை நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு காரியத்தை குறித்து 3 பேர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா 3 பேரும் செய்யலாம் ஓகே அப்படின்ட்டாங்கன்னா அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யலாம், உறுதிப்படுத்தலாம். ஆனால் 3 பேர்த்தில் ஒரு ஆள் யோசனை பண்ணிக்கங்க, பார்த்து செய்யுங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் சுதாரிக்கணும், ஏசப்பாட கேட்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. வேதம் சொல்கிறது அதாவது ஒரு காரியத்தை குறித்து 3 பேர் உறுதிப்படுத்தினா நீங்கள் நம்புங்க அப்படிங்கிறார். சரிங்களா? அது மாதிரி திருமண காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், தொழில் காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய, ஜெபிங்க, ஆலோசனை கேளுங்க. இப்போ இந்த ஊழியர்கிட்ட ஜெபிக்க சொல்கிறது அந்த ஊழியருக்கு தெரியக்கூடாது, அந்த ஊழியருக்கு ஜெபிக்க சொல்லி இந்த ஊழியர் ஜெபிக்கக்கூடாது. அப்போ 3 பேர் எதை கரெக்டாக சொல்கிறாங்களோ 3 பேரும் ஓகே சொல்லிட்டாலும் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி இல்லையா, நீங்கள் கர்த்தரே உங்களை டைரெக்டாக பேசணுமா, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய வேணாமா செய்யக்கூடாது, எனக்கு ஒரு ஆலோசனை தாங்க, எனக்கு ஒரு தரிசனத்தில் பேசுங்க, சொப்பனத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை முன்னே ஜெபிங்க. ஆண்டவர் தரிசனத்தில் உங்களை சொல்லுவார், ஓகே சொல்லுவார், எஸ் சொல்லுவார், பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் ஆலோசனை. அப்போ எந்த ஒரு காரியம் செஞ்சாலும், ஏன்னா பைபிள் சொல்லுகிறது ஆலோசனை இல்லாத இடம் சீர்கட்டுவிடும் சொல்லப்படுகிறது. அதனால் எந்த காரியம் எடுத்தாலும் ஆலோசனை பண்ணி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தேவனுக்கு மகிமை. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தர், நடக்க வேண்டிய வழியை காட்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் திருமண காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், படிப்பு காரியமாக இருக்கலாம், எந்த காரியம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் ராஜா, நீங்கள் ஆலோசனை தாங்க ராஜா, நீங்கள் ஆலோசனை கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துங்க. ஆண்டவரே கர்த்தாவே ஆலோசனை இல்லாத இடம் சீர்கட்டு விடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் ஆலோசனை கொடுத்தா அது சரியாக இருக்கும். தாப்பனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆலோசனை தாங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.